ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம இன்னைக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட் நேம் என்னன்னா சைக்கோ டாக்டர் அண்ட் சிஸ்டமி. ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஹெட்செட் மை ஸ்டோரிஸ்க்கெல்லாம் அடிக்ட் ஆகுதுங்க. லிசன் மை வாய்ஸ் அண்ட் அதர் நாய்ஸஸ் கேட்டுச்சுன்னா தயவு செஞ்சு அட்ஜஸ்ட். ஓகேடா, நம்ம பெஸ்ட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இப்போ ஸ்டோரியோட ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் தான் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கான். நான் அந்த டைம் பார்த்தேன், ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டுருக்கா. ஓடி வந்தவன் தெரியாமல் அந்த பையன் மேலே இடிச்சிட்டு அவன் நிமிந்து பார்க்குறான். அந்த பையன் நிமிந்தெல்லாம் பார்க்கல, ஆனால் அந்த பொண்ணு நிமிந்து பார்த்ததுக்கே அவ்வளோ ஷையாக இருக்கா. ஷையாக்கிட்டே ஒரு மாதிரி 2 ஃபிங்கரையும் வச்சு டச் பண்ணிக்கிட்டே அவங்கள பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே நிற்கிறா. அந்த பையனா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, ஒரு மாதிரி குமிஞ்சு தர நிமிராமலே நிற்கிறாங்க. தலையில் ஒரு கேப் போட்டிருக்காங்க, பிளாக் கலர் ஹுட்டி போட்டிருக்காங்க, பிளாக் கலர் ஷூ, பிளாக் கலர் பேண்ட் இந்த மாதிரி போட்டுட்டு பார்க்கவே கொஞ்சம் மாசாகவும் இருக்குது. அதே தானே கொஞ்சம் சைக்கோ கேரக்டர் மாதிரியும் இருக்குது. ஏன்னா குமிஞ்சவங்க நிமிரவே இல்லை, அந்த மாதிரி இருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அப்படியே வெக்கத்தில் கிட்ட திரும்பி வந்துடுறா. அந்த டைம் பார்த்து ரோடு க்ராஸ் பண்ணுறதுக்கான க்ரீன் லைட் போடுறாங்க. அந்த லைட் போட்ட டைமில் அந்த பொண்ணை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட அது கவனிக்காத ஒரு கார் டிரைவர் வேகமாக அந்த பொண்ணை வந்து இடித்து தூக்கிடுறான். இடித்து தூக்குறோன்னே அந்த பொண்ணு கரெக்டாக அந்த பையன் நின்றுக்கிட்டு இருந்தாலும் அவங்கிட்டே வந்து விழுகிறா. விழுந்தவ அந்த பையனோட காலில் டூவில் கையை வச்சு ப்ளீஸ் ப்ளீஸ் அந்த மாதிரி ஒரு மாதிரி மூச்சு வாங்க பேசுகிறா. ஏன்னா அவள் அங்கேயே ஆள் காலி. அவன் வந்துட்டு உயிருக்கு போராடின அப்படி சொல்லிக்கிட்டே அந்த இடத்துல அவள் இறந்துடுறா. அந்த இடத்துல வந்து அந்த பையன் என்ன பண்ணுறாங்க, மொபைலை எடுத்து கால் பண்ணி வர சொல்கிறாங்க. தென் அந்த டைமும் ஆம்புலன்ஸ் அங்கே வருது. ஆம்புலன்ஸ் வந்து அந்த பொண்ணை வண்டியில் ஏற்றிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. தானே இந்த பையன் என்ன பண்ணுறான், அங்குள்ளே இருக்க ஒரு டேப்பை ஓப்பன் பண்ணி அவங்க காலில் அந்த பிளட்டெல்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் வந்துட்டு அதை கரெக்டாக வாஷ் பண்ணி விட்டுட்டு அவங்க அந்த இடத்துல ஒன்றுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு நடந்து வீட்டுக்கு போகிறாங்க. தன் வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்குள்ள ஒரு பையன் தான் குக் பண்ணிகிட்ருக்கான். பேபி கிட்ட வேகமாக ஓடி போய் செம்மையாக ஹக் பண்ணிக்கிறான். அந்த பையனும் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல பயங்கரமாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சிக்கி 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 கொஞ்சம் பொருள் சிக்கி வாட் ஒன்றும் இல்லை. ஓகே, அந்த மாதிரி சொல்லிட்டு செம்மையாக அங்கே பேஷனட்டாக அவ்வளோ ரொமான்டிக்காக ஒரு மாதிரி அந்த கிஸ் ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. பேஷனட்டாக அவ்வளோ இதாக போன கிஸ் அப்படியே பார்த்தா கொஞ்சம் இதாக மாறுது. போக போக ரொம்ப இதாக மாற அப்படியே அவங்களோட கிஸ் பெட்ரூம் வரைக்குமே போயிடுது. பெட்ரூமில் போயிட்டு இப்போ ஜெக்கி தான் அப்படியே தூக்கி பெட்டில் போடுறாங்க. பெட்டில் போட்டுட்டு அப்படியே மெதுவாக ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணிக்கிட்டே அப்படியே செம்ம பேஷனட்டாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. சிக்கி சிக்கி லிப்ஸ் ஒயிட் பண்ணாமல் கிஸ் பண்ணுறா. சிக்கி சிக்கி மூச்சு விட முடியல சிக்கி. அந்த மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகே செம்ம பேஷனட்டாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே நம்ம டேயோட நெக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணி நெக்கெல்லாம் செம்மையாக கிஸ் பண்ணி அப்படியே பைட் பண்ணுறாங்க. அப்படியே எல்லாமே பிங்க் கலரில் அப்படியே செம்ம பிங்காக மாறுது. நம்ம டேயோட ஃபுல் உடம்புமே அப்படியே தக்காளி மாதிரி தலைன்னு சவந்து போயிருக்குது. அப்படியே அவங்க பொறுமையாக கிஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட செஸ்ட்டில் தான் பாயிண்ட் பண்ணுறாங்க. அப்படியே செஸ்ட்டை பாயிண்ட் பண்ணி அப்படியே சப் பண்ணி செம்மையாக சப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே சப் பண்ணிக்கிட்டே அவங்க அப்படியே ஹிப்பு அப்படியே ஒரு மாதிரி ஹிப்லலாம் கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே ஹிப்பு ஹேண்டு அப்படி லெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் விடாமல் எல்லாத்தையும் அப்படியே பொறுமையாக கிஸ் பண்ணிவிட்டு அவங்களோட பாதத்துலலாம் அழகாக ஸ்வீட்டாக கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே மேலே வராங்க. மேலே வந்துட்டு அவங்க திருப்பி மேல் லிப்ஸில் பயங்கரமாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிக்கிட்டே அவங்க ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம டேயா ஜெக்கியோட ஹேரெல்லாம் ஒரு மாதிரி பிடிச்சி நல்லா டைட்டாக ஒரு மாதிரி பிடிச்சி க்ரிப் பண்ணுறாங்க. நம்ம ஜெக்கிக்கு அது பெயினாக இருக்குது, பட் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வேலை தான் முக்கியன்ற மாதிரி சார் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே செம்மையாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக கீழே தான் வராங்க. அப்படியே கீழே வந்துட்டு அப்படியே டேக் லைட்டாக மவுத்லிங் பண்ணுறாங்க. மவுத்லிங் பண்ணிவிட்டு அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாங்க. நம்ம டே அப்படியே மெதுவாக கம் பண்ணிடுறாங்க. இப்போது டே தான் ஜெக்கி பார்க்குறாங்க. டேக்கு புரியுது அவங்க என்ன பண்ணுறாங்க. அப்படியே மெதுவாக போயிட்டு ஜேகே ஒரு மாதிரி பிடிச்சி அவங்களும் மவுத்லிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மெதுவாக மவுத்லிங் பண்ணிட்டு இருக்கே டப்புன்னு ஜேகே என்ன பண்ணுறாங்க, டீயோட ஹேரை பிடிச்சி இழுத்து அவங்கள தூக்கி டப்புன்னு பெட்டில் போட்டுட்டு அப்படியே ஒரு
மாதிரி இன்சல்ட் பண்ணுறாங்க. அங்கே டேயா செம்ம வழியில் கதறாங்க. படிக்கிறோம் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுறோம். சீக்கிரம் மாதிரி நடந்து கதைச்சி இதை வந்துட்டு எத்தனை வாட்டி சொல்கிறது. ஜெக்கி பழிக்கிது. ஜெக்கி சைலண்ட். நான் பண்ணுறதை மட்டும்தான் பார்க்கணும். தேவையில்லாமல் கத்தலாம் கூடாது சரியா? அந்த மாதிரி சொல்ல ஜேகே அப்படி இன்சல்ட் பண்ணி செம்மையாக தோஸ் பண்ணுறாங்க. பயங்கரமாக போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து மேக்கப் செக்ஷன் செம்மையாக போகுது. ஜெக்கி வலிக்கிறோம். ஜெக்கி வலிக்குது. ஜெக்கி ஜெக்கி பேபி பேபி படுகுட்டி பத்தலடித்தங்க சிலுக்கு தென் இந்த மாதிரி அவங்களுக்குள்ள செம்மையாக ஒரு மேக்கப் செக்ஷன் உள்ளே போயிட்டுருக்கு. அந்த மேக்கப் செக்ஷன்லாம் முடிஞ்சு அப்படியே பொறுமையாக ஜெக்கி தான் எந்திரிக்கிறாங்க. டே பார்த்தா பக்கத்தில் செம்ம க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு ஜெக்கி அப்படியே எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு வெளில கிளம்பிடுறாங்க. நன்ட்டே தான் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே ஒரு மாதிரி அந்த வெளிச்சம்லாம் ஃபேஸில் பட்ட அப்படியே லைட்டாக எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு அப்படியே அவங்க சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பக்கத்தில் பார்த்தா ஜேகேயை காணோம். எங்கே போனா இவன்? இங்கே தானே இருந்தான். எனக்கு இது வேலையாக போச்சு. வருவான் பண்ணுவான் போயிடுவான். சே இதுக்கு தான் இவனை லவ் பண்ணணும். கடுப்பாக வருது. என் கூட சரியாக டைம் பண்ணவே மாட்டுறான். வர இது என்ன ஸ்டிக்கி நோட்டா? இதே வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கி நோட்டை எடுத்து பார்க்குறாங்க. அந்த ஸ்டிக்கி நோட்டில் தான் சாரி பேபி எனக்கு கொஞ்சம் முக்கியமான மீட்டிங் வந்துடுச்சு. ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்ருக்காங்க. ரொம்ப எமர்ஜென்சின்னு சொன்னாங்க. அதனால தான் கிளம்பிட்டேன். நீ என்ன பண்ண? சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடு ஓகேயா? நான் மார்னிங் வரேன். ஓகே லவ் யூ பாய். நான் இந்த மாதிரி தான் எழுதியிருக்கு. அதை டே பார்த்துட்டு செம்ம காணில் இந்த பேப்பரை கசக்கி வீசிட்டு அவங்க பட்டுக்கு திருப்பி படுத்து தூங்கிடுறாங்க. அப்புறமாக்கி ஒரு ஈவினிங் டைம் ஒரு 7 இந்த மாதிரி டைமில் ஃபோன் ரிங் ஆகுது. நம்ம டேயுமே அதை எடுத்து யாரான்னு பார்க்குறாங்க. பார்த்தா வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமின் தான். ஹலோ நீ மச்சான் என்ன பண்ணுற? படுத்திருக்கியா? ஏன்டா படுத்திருப்பாங்க? தூங்கிட்டு இருந்தேன்டா. ஓ தூங்கிட்டு இருந்தியா? சரி வா வரணும். டே நம்ம எப்பயும் வரணும்டா கிளப்பு. அங்கே வந்துட்டே. சரி நான் வந்துடுறேன். நீ வை. சரிட்டே. ஆமாம் நீ இப்போ எங்கே இருக்க? நான் கிளப்பில் தான் இருக்கேன். நீ யூகி தேடவே மாட்டாரடா? அதெல்லாம் தேடுவார். அப்போ நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தேன். உண்மையா? உண்மையா? சரி சரி வை நான் தான் கிளம்பி வரேன். சரிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே கிளம்புறாங்க. வேறு என்ன அப்படி கிளம்பி அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணுறாங்கன்னா ஒரு சில்கி ஷர்ட். அது வந்து நல்லா ஒயிட் கலரில் பார்க்கவே நல்லா ஒரு மாதிரி சில்கி ஷர்ட். அப்புறம் பிளாக் கலர் டைட்டாக ஃபேண்ட் மாதிரி போட்டிருக்காங்க. தென் இந்த மாதிரி தான் அவங்களோட அவுட்ஃபிட் இருக்குது. அந்த அவுட்ஃபிட்டோடு தான் அவங்க வந்துட்டு கிளப்புக்கு போகிறாங்க. நான் உள்ள என்ட்ரி ஆகலையே ஜிமின் அப்புறம் ஷா இவங்க எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. எல்லாருமே பார்த்துட்டு செம்மையாக ஒரு வைபிங்கில் தான் இருக்காங்க. அப்போ சேங் தான் அங்கேருந்து வந்துட்டு என்ன மச்சான் ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது. என்ன கழுத்தெல்லாம் ஏதோ பர்பிள் மார்க் மாதிரி தெரியுது. என்ன கதை? சும்மா இருடா. வர அவன் என்னை கண்டுக்க மாட்டான். என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான். என்னன்னே தெரிலடா. உனக்கு மட்டும் இல்லை ராசா, எங்களுக்கு அதே நிலைமை தான். என்னடா சொல்கிற? எங்களுக்கும் அதே நிலைமை தான். வர என்னையும் ஜேக்கப் கண்டுக்க மாட்டுறாரு. டேய் எனக்கும் அதே தான்டா. வர சுகா என்னையும் கண்டுக்க மாட்டான். அதுவே எனக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது தெரியுமா? எங்கே பார்த்தாலும் போவேன், என்ன பண்ணுவேன். சுகா கண்டுக்கவே மாட்டான். உனக்கு என்னப்பா, உனக்கு ஜாலியாக இருக்கும் எதுவும் கண்டுக்கலேன்னு. நான் அந்த மாதிரி பேசிக்கிட்டேன். அப்படியே ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாருமே அப்படியே ட்ரிங்க் பண்ணுறாங்க. நம்ம டீ அண்ட் ஜிமின் ரொம்ப ஓவராக போகலாம். ஆனால் டீ ரொம்ப
ரொம்பவே ஓவராக குடிக்கிறாங்க. ஜேகே மேலே உள்ள ஒரு டென்ஷன் அண்டு அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு என்னென்னமோ தாட் ஓடிட்டுருக்கு. ஒரு ஜேகேக்கு நம்மளை பிடிக்கலையா, அவன் எப்பயுமே ஹாஸ்பிட்டலே தான் இருக்கான், அவன் வேலை தான் அஃபேர் இருக்குமா, அந்த மாதிரிலாம் ஒரு மைண்ட் செட்லாம் அவங்க செம்மையாக ட்ரிங்க் பண்ணுறாங்க. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டில் காமிச்சோன்னா நம்ம ஜேகே, ஜேஹப், ஆரம் அண்டு நம்ம யுங்கி எல்லோரும் உட்காந்து ஒரு மீட்டிங் மாதிரி பேசிகிட்ருக்காங்க. அந்த மீட்டிங் ரொம்பவே டீப்பாக போயிட்டுருக்கு. அது என்ன மாதிரி மீட்டிங்னே ஒன்றுமே புரியல. அந்தளவுக்கு செம்ம டீப்பாக பேசிகிட்ருக்காங்க. அந்த டைம் பார்த்து ஜேகே ஃபோனுக்கு டிங்குன்னு ஒரு மெசேஜ் வருது. நம்ம ஜேகே தான் அது என்னன்ற மாதிரி எடுத்து பார்க்குறாங்க. என்ன மெசேஜ் இது? நீ என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணுறட்டி வர வர. உன்னை கண்டுக்காமல் விட்டனால நீ இஷ்டத்துக்கு ஆடிட்டுருக்கல. உன்னை என்ன பண்ணுறதுனே தெரில. ஏண்டா எங்கே சொல்லு ஜேகே. ஆமாம், உன்னோட கோழி கொஞ்சம் எங்கே போச்சு? அவன் எப்பயும் போல தான் வீட்டில் தான் இருப்பான். ஏன் வீட்டில்? சரி. ஆமாம் ஜேஹப், அவங்களோட கிட்டி கேட்டு எங்கே போச்சு? என்னோட கிட்டியா? என்னோட கிட்டியும் அது எங்கேயோ பார்க் போகிறேன்னு சொல்லியிருந்துச்சு அவர் ஃப்ரெண்டோட. ஓ பார்க். அப்படியே எல்லோரும் இந்த பிக்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டேன். பார்த்தா ஜிம்மின, டே, அஞ்சாங் எல்லாருமே ஒரே இடத்துல தான் செம்மையாக குதிரிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் செம்ம போத. அங்கே பார்த்தோம்னா அப்படியே அச்சா ஜிம்மினே சொல்கிறா, ஒரு பாட்டு போடுறா, என்ன பாட்டுறா வேணும், ஏதாச்சும் ஒன்று பாடு. ஐயா செம்ம போத, ஐயா செம்ம போத. அந்த மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க. அந்த டைம் பார்த்து நம்ம டே தான் ஒரு பையன் வந்து அப்படியே கையெல்லாம் போட்டுட்டு நம்ம டே கான்சியஸில் இல்லைன்னு தெரிஞ்சதுனால நம்ம டே மேலே வந்துட்டு கையெல்லாம் போட்டு ஒரு மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அப்படியே டேயை பிடிச்சி ஒரு மாதிரி நெக்லெல்லாம் ஸ்மெல் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ணிவிட்டு அவங்க அப்படியே ரெஸ்ட் ரூம் பக்கமாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு டே மேலே கையை வைக்கிறது, அங்கே தடக்கிறது, இங்கே தடக்கிறதுலாம் பண்ணுறாங்க. டேக்கு அதெல்லாம் பிடிக்கல, தள்ளி விடுறாங்க. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் விடவே இல்லை. டே மேலே செம்ம இதாக இருக்காங்க. செம்ம இதாகிட்டு டே ஒரு மாதிரி ரொம்ப வல்கராக வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைம் பார்த்து ஒழுக்குன்னு ஒரு குத்து விழுதுமா வரையிலையே. ஏய் யார் மேலே கை வைக்கிற? யார் தெரியுமா? என் ஆள். இவ்வளோ தைரியம் உனக்குலாம்? நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன். அடிச்சுட்டு அப்படியே நம்ம ஜேகே தான் டே அப்படியே ஃப்ளிப் பண்ணி தூக்கிட்டு அப்படியே காருக்கு தான் போகிறாங்க. தூக்கிட்டு வெளில போய் காரில் டேயை போட்டுட்டு அப்படியே அந்த காரை லாக் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டன் வெளில தான் வராங்க. வெளில வந்துட்டு இப்போது அதே கிளப்புக்குள்ளே அந்த பையனை அடிச்சு போட்டு வந்திருப்பாங்களே அந்த ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு அந்த பையனை பார்க்குறாங்க. அந்த பையன் பார்த்தா அங்கே தான் இருக்கான். அவனை பார்த்துட்டு ஒரு மாதிரி மிரட்டிக்கிட்டே உள்ளே போகிறாங்க. என் ஆள் மேலேயே கை வைக்கிற, எவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கோ? அப்படிலாம் இருக்கக்கூடாதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சிரிச்சிட்டே இருக்காங்க. அப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஜேகே தான் இப்போ காரில் இருக்காங்க. அந்த கார்லேருந்து அப்படியே அவங்க டே கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம யுங்கி அண்ட் ஜேஹோப் 2 பேருமே வந்திருப்பாங்க. யுங்கி வந்துட்டு ஜிமினையும் ஜேஹோப் அண்ட் சேனல் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இப்போ சேனல் அண்ட் ஜிமின் 2 பேருமே அவங்க பேர்கிட்ட மாட்டிட்டு செம்மையாக படுத்திட்டு இருக்காங்க. போட்டு அவங்களெல்லாம் ஃப்ரீயாக விட்டால் இவ்வளோ திமுறா? ஜிமின் என் கோத்து ரொம்ப சோச்சிட்டு ஜிமின். இதனால் என்கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்குல்ல, இன்றைக்கி பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கு மட்டும் பாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு ஆப்போசிட் செம்மையாக 2 பேருக்கும் ஏசி விழுந்துகிட்டே இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தோன்னா நம்ம டே தான் நம்ம ஜேகே கூப்பிட்டு போயிருப்பாங்க. கூப்பிட்டு போயிருந்தா நம்ம டே செம்ம போத வீட்டில் கொண்டு போய் விடுறாங்க. நம்ம டேயால் நிற்க கூட முடியல. அவங்க போட்ட மீட்டிங்கை அப்படியே ஃபோன் பண்ணி ஆரண்ட்ட சொல்கிறாங்க கேன்சல் பண்ணிடுங்கன்னு. அப்படியே மீட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு எங்களால் ஜேகே தான் வராங்க. ஜேகே வந்துட்டு நம்ம டேயை பார்க்குறாங்க. நம்ம டே ரொம்ப ஒரு மாதிரி அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கவே நம்ம டே ரொம்ப செக்ஸியாக தெரியுறாங்க. நம்ம ஜேகேக்கா ஒரு மாதிரி இருக்குது. நம்ம ஜேகேக்கு செம்ம கோபமும் வருது. அதுவும் இல்லாமல் நம்ம டே கிட்ட தான் போகிறாங்க. டே கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி டே வந்துட்டு ஒரு மாதிரி மேலே கீழே வரைக்கும் பார்த்துட்டு ஒரு மாதிரி அவங்களோட பட்டில் கையை வச்சு அங்கே அவங்க போட்டு அமுக்குறாங்க. நம்ம டேக்கா ஒரு மாதிரி இருக்குது.
நம்ம ஜெகே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம டேக்கு செம்மையாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே அந்த கிஸ் ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. நம்ம டேக்கு பனிஷ்மெண்ட் தான் அந்த இடத்துல போயிட்டுருக்கு. இந்த மாதிரிலாம் பண்ணுவியா, என்கிட்ட போய் சொல்வியா அந்த மாதிரி கேட்குறாங்க ஜெகே. கேட்டு கேட்டு ஒன்று ஒன்றும் பண்ணுறாங்க. நம்ம டே என்ன பண்ணுறாங்கன்னா பெட்டில் கொண்டு போய் அந்த கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும் ஒரு மாதிரி கட்டுறாங்க, டை வச்சு கட்டிட்டு. டே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு இது மாதிரி இருக்குது, லைக் வால் அது மாதிரி இருக்குது. அதை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு அடி அடிக்கிறாங்க. டே செம்மையாக ஒரு மாதிரி வலிக்குது அப்படின்ற மாதிரி மூவ் பண்ணுறாங்க. திருப்பி மூவ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி செம்மையாக போட்டு அடிக்கிறாங்க. அவங்க கையிலலாம் ஒரு மாதிரி லாக் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க காலெலாம் ஒரு மாதிரி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க ஜேகே. அப்படியே செம்மையாக கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே செம்மையாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் செம்மையாக கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே அவங்க தான் ஓவர் ஆகுறாங்க. டே மேலே பயங்கரமாக ஓவர் ஆகிட்டு டேயோட செஸ்ட்டு அப்படிலாம் பிடிச்சி செம்மையாக சப் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு அவங்க போட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க ஹிப்பெல்லாம் ஒரு மாதிரி டச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படியே ஜேகே என்ன பண்ணுறாங்க, நம்ம டேயோட மெம்பரில் தான் வாய் வச்சு பயங்கரமாக சப் பண்ணுறாங்க. நம்ம டேயால் சுத்தமாக முடியல. அவங்க ஏற்கனவே ஒரு மாதிரி ப்ரெஷரில் இருக்காங்க. தென் அவங்களோட உடம்பு இருக்க அந்த ஷர்ட்லாம் பிச்சு வீசியிருப்பாங்க. அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது. நம்ம டேயால் முடியல. ஒரு மாதிரி கத்துறாங்க. ஜெகே அவுத்துவிடு ஜெகே, நான் இனிமேல் இப்பெல்லாம் பண்ண மாட்டேன் ஜெகே, வலிக்குது ஜெகே ப்ளீஸ் ஜெகே. நான் அந்த மாதிரி கத்திட்டே இருக்காங்க. ஒரு ஜெகேயால் டே பண்ண எதையுமே கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால் ஜெகே பயங்கரமாக இது பண்ணுறாங்க. டேக்கு எந்த ஒரு வார்னிங் கொடுக்காம டப்புன்னு இன்சர்ட் பண்ணி செம்மையாக தர்ஸ் பண்ணுறாங்க. மாற்றி வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஜேகே அப்படியே இன்சர்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம டேயோட அந்த லாக் ரெண்டையுமே கழட்டி விட்டு கீழே படுத்திருந்த டேயை அப்படியே ரொட்டேட் பண்ணி மேலே கொண்டு வந்து அப்படியே உட்கார வைக்கிறாங்க. ஜேகேயோட மெம்பர் ஃபுல்லாக நம்ம டேக்குள்ளே போகுது. நம்ம டேயால் சுத்தமாக அந்த இடத்துல முடியல. ஒரு மாதிரி அவங்க வயிற்றுல ஒரு மாதிரி அவங்க செஸ்ட்டுக்கிட்ட இடிக்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகுது. செம்மையாக இருக்குது அவங்களுக்கு அந்த ஃபீலே. டேக்கா சுத்தமாக முடியல. பயங்கரமாக மூவ் பண்ணுறாங்க. ஜேகே வலிக்குது ஜேகே, இன்னும் வேணும். ஆனால் ஜேகே என்னால் முடியல. நான் அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். நம்ம ஜேகே தான் டேயை பிடிச்சி செம்மையாக கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே பண்ணிக்கிட்டே நம்ம ஜேகே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம டேயை அப்படியே தூக்கிட்டு எந்திரிச்சு அப்படியே பாத்டப்புக்கு தான் போகிறாங்க. பாத்டப்புக்கு போயிட்டு அங்கேயுமே செம்மையாக ஒரு செக்ஷன் போகுது. நம்ம டேயை அந்த பாத்டப்புக்குள்ளே பேக் சைடில் உட்கார வச்சுட்டு டே என்ன பண்ணுறாங்க, பாத்டப்பில் அந்த 2 கார்னர்லேயும் ஒரு மாதிரி கையை வச்சு பிடிச்சிக்கிறாங்க. நம்ம ஜேகே என்ன பண்ணுறாங்க, பேக் சைட்லேருந்து இன்சர்ட் பண்ணி ஒரு மாதிரி தேர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே தேர்ஸ் பண்ணிக்கிட்டே டேயோட மெம்பரில் கையை வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னொரு ஹேண்டால் நம்ம டேயோட ஜெஸ்ட்டில் ஒரு மாதிரி பிஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே அப்படியே மேக்கப் செக்ஷன் பயங்கரமாக போயிட்டுருக்கு. தென் அப்படியே அவங்க மேக்கப் செக்ஷன் முடிக்கிட்டோம். ஓகே, அப்படியே நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் காட்டுறோம். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பார்த்தா நம்ம ஜேகே தூங்கிட்டுருக்காங்க. நம்ம ஜேகே கைக்குள்ளே ஒரு குட்டி உண்டு பூனைக்குட்டி மாதிரி, ஒரு கரடி பொம்மை மாதிரின்னு கூட சொல்லலாம். குட்டி ஒன்று கரடி பொம்மை மாதிரி நம்ம டே தான் இருக்காங்க. நம்ம ஜேகே அப்படியே அந்த வெளிச்சத்தில் லைட்டாக முழிச்சிட்டு டேயை பார்க்க டே அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜேகே நினச்சிருப்பாங்க அவன் நைட்டு ஃபுல்லாக ட்ரங்க்கில் இருந்தனால அவ்வளோ நான் பேசின எதுவும் தெரிஞ்சிருக்காது அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. பட் நைட்டே நம்ம டேக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே தெரிஞ்சிருச்சு, செகண்ட் ரவுண்டில் மொத்தமாக எல்லாம் தெரிஞ்சிருக்கும், தேர்ட் ரவுண்டில் வச்சு செஞ்சுட்ருப்பாங்க நம்ம ஜேகே. அப்பயே எல்லா வார்னிங்குமே முடிஞ்சு பனிஷ்மெண்ட்லாம் அப்பயே முடிஞ்சிருக்கும். இருந்தாலும் டேக்கிட்ட காலைல கொஞ்சம் பேசலாமே அப்படின்ற மாதிரி மைண்டில் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் டேயை பார்த்தா அந்த இதெல்லாம் சுத்தமாக எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க. அவ்வளோ லவ்லியாக இருக்குது. அவங்க காலையிலேயே அவங்க 2 பேரும் அப்படியே க்யூட்டாக அந்த நோஸ் லைட்டாக டச் பண்ணிக்கிறது, அந்த லிப்ஸில் ஒரு மாதிரி பிடிக்கிறது, அப்படியே அழகாக நம்ம ஜேகே என்ன பண்ணுறாங்க, நம்ம டேயோட வேணும்னா அழகாக தொட்டு பார்க்குறாங்க. அப்படியே அந்த சன்சைனுக்கு அதுக்கும் அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. நம்ம டே பார்க்குறதுக்கு ஒரு கரடி பொம்மை மாதிரி குட்டியாக இருக்காங்க. நம்ம ஜேகேக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம ஜேகே என்ன பண்ணுறாங்க, அப்படியே மெதுவாக தொட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்படியே தொட்டு பார்த்துட்ருக்கேன். நம்ம ஜேகேக்கு தான் ஒரு ஃபோன் கால் வருது. ஹலோ, யாரு? ஜேகே, சொல்லு சுகா. ஹாஸ்பிட்டல் கிளம்பி வா. என்னாச்சு? ஒரு புது கேஸ் வந்துருக்கு, கிளம்பி வா. சரி வரேன். அப்புறம் வரையில டேயும் கூட்டிகிட்டு வா. என்னாச்சு? கூட்டிகிட்டு வாடா, எதுவுமே தெரியாத மாதிரி பேசுவேன். சரி கூட்டிகிட்டு வரேன், ஃபோன் வை. சரிடா.
இந்த மாதிரி ஃபோன் பேசிட்டு காலை கட் பண்ணுறாங்க. காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக அப்படியே உசுப்புறாங்க. டேயுமே அப்படியே அந்த நோஸை டச் பண்ணுது, அந்த லிப்ஸை டச் பண்ணுது. அப்படியே அவங்க மேலே அப்படியே க்யூட்டாக பண்ணது. எல்லாத்துலேயுமே அவங்க லைட்டாக கொஞ்சம் உசும்பி இருப்பாங்க. ஃபஸ்ட் எந்திரிச்சிருந்துருப்பாங்க, லைட்டாக கண்ணை ஒரு மாதிரி திறந்துருப்பாங்க. நம்ம ஜெக்கி என்ன பண்ணுறாங்க, நம்ம டே அப்படியே பாத்தில் எடுத்துக்கிட்டு போய் அப்படியே குளிப்பாட்டி விட்றாங்க. அங்கே குளிப்பாட்டுறாங்களோ இல்லையோ, காலையிலேயும் ஒரு ரவுண்டு போகுது. நம்ம ஜெக்கி நம்ம டேயை பாத்டப்லேயும் வச்சு திருப்பியுமே ஒரு ரவுண்டு செய்கிறாங்க. அப்படியே தூக்கி அந்த கண்ணாடி இருக்குல்ல, அந்த கண்ணாடி வந்துட்டு என்ன சீன் சொல்கிறது, நம்ம நிறையா பேரில் பார்த்துருப்பீங்க. ஏதாச்சும் ஞாபகம் வச்சுன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அந்த கண்ணாடியில் அப்படியே ஒரு மாதிரி பேக் சைடில் சாய்ச்சி நம்ம செக் என்ன பண்ணுறாங்க, டேயோட ஒரு லெக்கை தூக்கிட்டு கீழே இருந்து ஒரு மாதிரி இன்செர்ட் பண்ணி பண்ணுறாங்க. நம்ம டேயால் சுத்தமாக முடியல. ஏன்னா நேற்று நைட்டு அதுக்கு முதல்ல நேற்றையும் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளாக தொடர்ந்து அவங்களுக்கு சம்பவமாக போயிட்டுருக்கு. அதனால டேயால் சுத்தமாக முடியல. டேயா செம்ம டயர்டாகிடுறாங்க. அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம டேக்கு தான் ட்ரெஸ்ஸிங்லாம் வேர் பண்ணி விட்டு நம்ம ஜெக்கே தூக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம டே வந்துட்டு குட்டியோண்டு குழந்த மாதிரி குட்டியாக இருப்பாங்க. ரொம்ப ஹைட்லாம் கிடையாது, அவங்க ரொம்ப குட்டியாக தான் இருப்பாங்க. ஜெக்கேக்கும் டேக்குமே அவ்வளோ ஹைட் டிஃப்ரென்ஸே நிறையா இருக்கும், ஏஜ் டிஃப்ரென்ஸும் நிறையா இருக்கும். நான் அப்படியே தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து டே காரில் உட்கார வச்சு ஒரு மாதிரி கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து பார்த்தா போலீஸில் நிறையா வராங்க, என்கொயரி பண்ணுறாங்க. டேக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடந்துச்சு, எதுக்கு நம்மளாம் கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி டே உட்காந்துருக்காங்க. அங்கே ஜிம்மின் சேங் அப்புறம் ஷாருக் இது எல்லாருமே இருக்காங்க. அப்புறம் ஜேஹோப்பு அப்புறம் யுங்கி ஆரம் ஜென் எல்லாருமே இருக்காங்க. அது ஒரு ஹாஸ்பிட்டல் தான், நம்ம ஜேகே ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல் தான். எல்லாருமே இருக்காங்க. நம்ம ஜேகே அப்படியே கோட் சூட்லாம் போட்டு ஹாஸ்பிட்டலில் ஒரு கோட் போட்டிருப்பாங்களா, எனக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கோட் போட்டுட்டு நேராக ஒரு ரூம்குள்ளே தான் போகிறாங்க. ரூம்குள்ளே போகல ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. இது நைட்டு என்ன நடந்திருக்குன்னா, ஜேகே வந்துட்டு ரிட்டன் உள்ளே போயிருந்திருப்பாங்கல்ல, அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பையனை போய் பார்த்துட்டு அவங்க கையில் ஒரு நைஃப் இருந்திருக்கும். அந்த நைஃபை வச்சு ஏழையே பார்க்குற, யாரும் நீ பார்த்ததும் தப்பு தொட்டதும் தப்பு, இந்த காலையில் தானே யாழைக்கிட்ட வந்த, முதல்ல இந்த காலை கிளிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி அந்த காலெல்லாம் கரெக்டாக நரம்பு பாயிண்டிங்காக பார்த்து அவங்க அப்படியே ரசித்து கிழிச்சிருந்துருப்பாங்க. அப்புறம் செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்கும் அவங்களுக்கு. அப்படியே பொறுமையாக அந்த நைஃபை வச்சு அந்த க்ரீன் வெயின்ஸை மட்டும் அப்படியே மெதுவாக கட் பண்ணி விடுறாங்க. அவனா வழியில் செம்மையாக துடிக்கிறான். ஆல்ரெடி அவன் கையெல்லாம் பயங்கரமாக கட் பண்ணியிருந்திருப்பாங்க. அவன் கையில் இருக்க அந்த க்ரீன் வெயின்ஸ்லாம் கட் பண்ணி விட்டு அப்படியே அவன் நரம்பு ஒன்று கட் பண்ணி விட்டுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அவன் காலில் அப்படியே நரம்பெல்லாம் கட் பண்ணி அப்படியே குத்தி கிழிக்கிறாங்க. அப்படியே ரத்தம் அந்த இடம் ஃபுல்லாக ஒரு மாதிரி வெயின்ஸ் ஆகிட்டுருக்கு. அந்த இடம் ஃபுல்லாக பிளட்டாக தான் இருக்குது. அப்படியே அவன் தலையில் என்ன பண்ணுறாங்க, ஒரு அந்த கிளாஸ் கண்ணாடி இருக்கும், அதெல்லாம் வச்சு கிழிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த சின்ன இதால் அவன் தலையில் அப்படியே மெதுவாக குட்டியாக அப்படியே லைட்டாக கோடு போடுறாங்க. அப்படியே ரத்தம் அப்படியே பிச்சுட்டு அடிக்குது. அவனுக்கு கோடு படையிலலாம் அப்படியே அவன் ஃபேஸ்லாம் அப்படியே பொறுமையாக கோடு போடுறாங்க. அவன் கழுத்துக்கிட்ட பிரச்சனை அந்த க்ரீன் வெயின்ஸ்லாம் மெதுவாக அப்படியே சாஃப்டாக கட் பண்ணி விடுறாங்க. அவன் துடிக்கிறான். அது நம்ம ஜேகே அப்படியே நின்று பார்த்துட்ருக்காங்க. அவங்க பார்க்க அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. என் ஆளுமல்ல கை வச்சு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அவங்க பார்த்துட்ருக்காங்க. அப்படி அவங்க பார்த்துட்ருக்கீங்க, அவங்களுக்கு இன்னொரு ஃப்ளாஷ்மே வருது. நம்ம அதை நினச்சிக்கிட்டே இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டு அந்த நைஃபாலேயே அவங்க அப்படியே போட்டு சரசரன்னு கிழிச்சிட்டே இருக்காங்க அந்த உடம்ப. அவங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அந்த மாதிரி கிழிக்கிறது. அவங்க அப்படியே கிழிச்சு விட்டுட்டு அப்படியே எந்திரிக்கிறாங்க. ஜேகே ஃபேஸ் ஃபுல்லாக செம்மையாக பிளட்டாக இருக்குது. அப்படியே உடம்பு ஃபுல்லாக ஒரே பிளட்டாக இருக்குது. ஜேகே என்ன பண்ணுறாங்க, அப்படியே அங்கே இருக்க எல்லா அங்கே இருக்க எல்லா பாத்ரூமோட டேப்பையுமே ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. அந்த இடம் ஃபுல்லாக ஒரு மாதிரி தண்ணியாக போகுது. அங்கே இருக்க டேப்பை உடச்சி விட்டுறாங்க. உடச்சி அவனை போட்டு அடின்னு அடிச்சுட்டு அவன் செத்துட்டான். இருந்தாலும் அவனை விடலை. அவனை இன்னும் போட்டு செம்ம அடின்னு அடித்து அந்த பாத்ரூம் இது இருக்கும்ல, அதோட இதில் வந்து அவன் தலையை போட்டு டம்முன்னு அடிக்கிறாங்க. அடிக்க அந்த இதெல்லாம் அப்படியே சீலாம் உடஞ்சி கீழே விழுகுது. அவன் ஃபேஸே சுத்தமாக சதஞ்சிருச்சு. பாதி சதஞ்சு பாதி சதையாத மாதிரி இருக்குது. அந்த மாதிரி போட்டுட்டு தான் அந்த இடத்த விட்டு கிளம்பியிருந்திருப்பாங்க ஜேகே. ஆனால் அந்த ஃப்ளாஷ்பேக்கு தான் இப்போ ஜேகே ஒரு நிமிஷம்னு யோசிச்சுருந்துருப்பாங்க. அப்படியே உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அங்கே இருக்கிறது வேறு யாரும் இல்லை, அவனே தான். யாரை அடித்து போட்டு வந்தாங்களோ அவனையே அதே ஹாஸ்பிட்டலில் அதே மார்ச்சரியில் நம்ம ஜேகேயோட பேஷண்ட்டாக தான் இருக்கான். அவனோட ஃபேஸ்லாம் அப்படியே மெதுவாக க்ளீன் பண்ணுறாங்க. அப்படி இன்னொரு பக்கம் காமிச்சோன்னா, அவனை அடித்து கொண்டு போட்ட இடத்துல தான் போலீஸ் ஃபுல்லாக சர்ச் பண்ணி அதுவும் எவிடன்ஸ் கிடைக்குது அந்த மாதிரி பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கல. அவ்வளோ ஈஸியாக ஏதோ ஸ்கெட்ச் போட்டு பண்ண மாதிரியே பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பாரில் இருக்க யாருக்குமே தெரியல எப்படி நடந்துச்சு என்ன ஏது அப்படின்னு. அந்த பாரோட
ஓனர் வந்திருக்கான். அவனுக்கு நான் செம்ம கோபம். ஏன்னா செத்தது அவனோட தம்பி. அவனால் சுத்தமாக அதை தாங்கிக்க முடியல. நீ எப்படி என் தம்பியை கொண்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவன் அவ்வளோ கத்தி கத்தி அழுகிறான். அவனை பார்த்துக்கோம் நம்ம ஜேகே தான். என்னடா என்ன? ஆனால் உன்னை கொல்லையில் எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு தெரியுமா? அது தனி சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மொத்தமாக போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிச்சுட்டு பாடி அனுப்பி வச்சுட்டு அவங்க அப்படியே அந்த ரூமை விட்டு வெளில வராங்க. வெளில வந்துட்டுருக்கல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் நம்ம ஜேகே பார்த்து வேகமாக கிட்ட வராங்க. நம்ம ஜேகேயும் அவங்க கையில் ஒரு ஃபைல் வச்சுருக்காங்க. அந்த ஃபைல் எடுத்து அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஃபைலை வாங்கி நல்லா செக் பண்ணிவிட்டு நம்ம ஜேகேயை பார்த்து ஒரு ஸ்மர்க் பண்ணுறாங்க. நம்ம ஜேகேயும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்து ஒரு ஸ்மர்க் பண்ணுறாங்க. அப்புறமா நம்ம டேயும் அங்கேருந்து வேகமாக நம்ம ஜேகேயை பார்த்து வராங்க. வந்துட்டு நம்ம டே என்ன பண்ணுறாங்க, நம்ம ஜேகேயை ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நார்மலாக எப்பயும் போல் நம்ம ஜேகே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம டீயை கூட்டிகிட்டு நம்ம ஜெமின் அண்ட் ஹோப் எல்லாருமே அந்த இடத்துலேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. அந்த பக்கம் ஆப்போசிட்டில் உள்ளவனும் அப்படியே அங்கே எங்கேன்னு தேடிட்டே இருக்கான். தான் அவனுக்கு இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. அவன் தம்பியை யார் இப்படி பண்ணது, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கிது. கிடச்சி என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம டே பக்கம் தான் காமிக்கிறாங்க. நம்ம டே காலேஜில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிட்டு காதில் ஒரு வாக்மேன் போட்டு, நம்ம வீடியோவில் காட்டியிருக்கோம்ல அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் தான், அது மாதிரி ஒரு வாக்மேன் போட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. ஜெமின் அண்டு சேர் இவங்க கூடலாம் பேசிக்கிட்டு அப்படியே பேசிட்டு வந்துட்டுருக்கல ரோட்டில் ஒரு கார் செம்ம ஃபாஸ்ட்டாக வருது. வந்த கார் என்ன ஆகுதுன்னா அப்படியே அங்கே நின்றுட்டுருக்க நம்ம டேயை அண்ட் ஜிமின் அண்ட் சேர் அப்புறம் நம்ம சேங் எல்லாரையுமே அந்த காருக்குள்ளே தூக்கி போட்டுட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. நம்ம அப்படி கிளம்பியில நம்ம ஜிமின் தான், டேய் மச்சான் ஏடா இது யாரா அவனுங்களா, சே எப்பயும் உனைங்களெல்லாம் கடத்தின்னு இருப்பானுங்க, இதெல்லாம் தேவையில்லாமல் எங்களெல்லாம் கடத்துறாடுங்க, ஐயோ யுங்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம டே தான், டேய் சும்மா இருண்டா, ஏற்கனவே இவனுங்க யாருன்னே தெரில, நீ வேற ஏன்டா காமெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த வண்டிக்குள்ளே இருந்தவன் தான், அந்த கிட்னாப் பண்ணவன் தான், ஐயே சை ரெண்டு பேரும் வாய விடுங்க, நான் உங்களை ரெண்டு பேரும் கடத்துறேன், கொஞ்சம் கூட அறிவே இல்லை, நை நை நைன்னு பேசின்னு இருக்கிறீங்க, எப்படி தான் உங்களோட பார்ட்னர்ஸ்லாம் அவங்க பார்த்துட்டானுங்கன்னே தெரில, கர்மாந்தான். டே இந்த பஞ்சேறா, இந்தா உன் வாயில் ஒன்று உன் வாயில் ஒன்று, வேண்டும் அந்த மாதிரி சும்மா ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜிமினும் டேயும் என்னோட பேசுனதில் காடில் அந்த கிட்னாப் பண்ணி அவர் வாய்க்கில் பஞ்சு எடுத்து சொல்லிவிட்டேன். சொல்லிவிட்டு அப்படியே ஷார்க்கையும் சாணியும் தான் பார்க்க, ஷார்க்கு சாணம் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல பசங்களாக இருப்போம், நாங்கள் வாய் பேச மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுவும் உங்களுக்கு சமத்து தான் வெரி குட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளே கிட்னாப் பண்ணி கூப்பிட்டு போயிடறானுங்க. இப்போ கூப்பிட்டு போய் ஒரு இடத்த தான் வச்சுருக்கானுங்க. அந்த இடத்த பார்த்தாலே செம்ம இருட்டாக ஒரு மாதிரி ஒரு குடோன் மாதிரி தெரியுது. அந்த குடோனில் வச்சுருக்கான். அங்கே ஒருத்தன் வரான், வந்துட்டு பயங்கரமாக இவனுங்கெல்லாம் போட்டு மிரட்டுறான். 4 பேரையும் செம்மையாக மிரட்டுறான். நம்ம டேயெல்லாம் உங்க கண்ணத்துலேயே செம்மையாக ஸ்லாப் பண்ணுறான். நம்ம டே ஸ்லாப் பண்ணதில் அப்படியே அவங்க மயங்கிடுறாங்க. நான் இப்போ நம்ம ஜெக்கிக்கு தான் கால் வருது. நம்ம ஜெக்கி தான் ஃபோன் எடுக்கிறாங்க. ஹலோ யாரு? என்ன ஜெக்கி யாருன்னு கேட்குற? நீ யாரு, உன் வரலாறு என்ன, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். சரி சீக்கிரமாக கிளம்பி வா. உங்கள் அப்பா அம்மா போன இடத்துக்கு உன் புள்ளைய சுமந்துட்டு இருக்கவனு போயிட போகிறான். சீக்கிரம் வந்தால் கிடப்பாங்க, இல்லைன்னா 4 பேரையும் தொங்க விட்டு நான் பாட்டுக்கும் போயிட்டே இருப்பேன். எப்படி வசதி? 4 இல்லை சச்சா 5 வந்தால் கிடைக்கும், இல்லைன்னா எனக்கு. நம்ம ஜேகே தான் ஒன்று நினைக்கிறாங்க. நீ ஆளுங்களை கடத்தலடா, நான் தான் உன்னை கடத்திருக்கேன். அது தெரியாமல் எவ்வளோ தில்லா பேசுறிய ராஜா. வரேன் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் இப்போ அந்த இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போயிட்டு அங்கே ஒரு செம்ம ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட் நான் அவ்வளோதான் லீப்பாலாம் சொல்ல விரும்பலை, சரியா? அங்கே ஒரு மாதிரி செம்மையாக ஃபைட் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து மைண்டில் வந்துட்டு நீங்களாம் ஏதாச்சும் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க ஃபைட்டை. நல்லா நம்ம ஜேகே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு மனசில் ஒரு இது கூட கிடையாது. அவங்க கத்தி எடுக்கிறாங்க, சரி சரின்னு போட்டு கிழிச்சிட்டு அப்படியே துணி வெட்டி போட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க.
போயிட்டு நம்ம டேயை தான் போய் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம டே ஒரு மாதிரி மயங்கி படுத்திருக்காங்க. நம்ம டேயை பார்த்தாலே நம்மளுக்கு ஜேகேக்கு அவ்வளோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நம்மளோட பிரச்சனை இவனே சேர்த்து இழுத்து விட்டுருக்குமே அப்படின்ற மாதிரி. அதே சமயம் அங்கிட்டு பார்த்தா அவங்கவுங்க ஆளுங்களை அவங்கவுங்க அப்படியே கழட்டி தூக்கிட்டு இருக்காங்க. வீட்டே நம்ம ஜேக்கையும் அப்படியே நம்ம டேயை தூக்கிட்டு வராங்க. டே தூக்கிட்டு வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோடனே நம்ம டே வந்துட்டு கண்மொழிக்கே ரொம்ப டைம் ஆகுது. மற்ற எல்லோரும் கூட ஓகேவாக இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம டேயுமே கண்ணு முழிக்கிறாங்க. நம்ம ஜெக்கி பக்கத்தில் தான் இருந்துட்டு இருந்திருப்பாங்க. நம்ம டே கண் முழிச்சு நம்ம ஜெக்கியை தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. நம்ம ஜெக்கியை அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் க்யூட்டாக ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு கிஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம டே இப்போ வந்து கன்சீவாக இருக்காங்கிறது நம்ம டேக்கிட்டையுமே நம்ம ஜெக்கி இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க. இன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு க்யூட்டான ஒரு குட்டி குட்டி ரொமான்ஸ் அந்த இடத்துல போயிட்டுருக்கோம். ஓகே, நான் அதோட ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே இந்த ஸ்டோரி எப்படி கொண்டு போகுது எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா எனக்கு இந்த ஸ்டோரிக்கு நிறைய ஐடியா இருந்துச்சு. பட் என்னோடய மைண்ட் செட்டு சுத்தமாக சரியில்லை. நான் திருப்பியும் பழைய மாதிரி டிப்ரெஷனுக்கே போயிட்டேன். நான் இனிமேல் ஸ்டோரி வந்து நான் ரொம்ப நாள் லென்த்தாக கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து வியூஸ் போக மாட்டேது. அண்ட் கமெண்ட் சாரி பாய்.